Assalamualaikum. Bismillahirrahmanirrahim. Okay. 10 நிமிஷத்துக்கு சைலன்ஸ் ஆகிக்கணும்னா எனக்கு தகவல் சொல்லி முடிச்சுவேன். விலங்காதர்கள் கை தூக்குங்க. அவங்களுக்கு விலங்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து நான் வந்து வாசிக்க போகிறது அந்த ட்ரைனிங் கனெக்ட் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனியோட நியூஸ் உண்டு. இவங்களோட சின்ன ஸ்பான்சர் ஒன்று பண்ணியிருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு. அதால் எனக்கு இந்த அந்த 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 கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்கிறதுக்காக தான் இந்த வாசிக்க போகிறேன். ட்ரைனிங் கனெக்டின் வளர்ச்சியுடன் நீங்களும் இணைந்திடுங்கள். ட்ரைனிங் கனெக்டின் உதவியுடன் இதுவரை 14,000க்கும் மேற்பட்டோர் சித்தியடைந்துள்ளார்கள். இந்த வெற்றிக்கு நன்றியாக இந்த பொருளாதார இக்கட்டான நிலையில் எமது சிட்டிசன்ஷிப் பாடங்களுக்கான கட்டணங்களை 200 குறைத்துள்ளோம். இது என்ன சம்பந்தம்னு சொன்னால், இந்த நேஷனாலிட்டிக்கு போகிற யாராக இருந்தாலும் யூகேல வந்து அந்த லைஃப் இன் யூகேங்கிற டெஸ்ட்டை எடுத்து பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது நீங்கள் பாஸ் பண்ணாட்டி உங்களுக்கு அந்த நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ணலை, நேச்சுரலைசேஷனுக்கு. அப்படி பாஸ் பண்ண இயலாத ஆட்களுக்காக ஒரு ஆப்ஷன் தான் இந்த லைஃப் இன் யூகே. இந்த ஈசோலுங்கிற அந்த இங்கிலீஷ் கோர்ஸை செஞ்சு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட நேச்சுரலைசேஷனுக்கு இந்த இதை ஆஸ் அ ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். என்ன சொன்னால் பேசிக் ரிக்வயர்மெண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். அந்த இங்கிலீஷ் தெரியுங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை நிறைய பேர் வழங்குறாங்க. நிறைய அதாவது போகஸ் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற சர்டிஃபிகேட் வந்து உண்மையிலே பர்த் ஆனதாண்டு. ஸோ இந்த ட்ரைனிங் கனெக்ட்ங்கிறது நான் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி 14,000 பேர் ஆல்ரெடி இதில் கொடுத்து அவங்களோட நேஷனாலிட்டி எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ உங்களுக்கு யாராவது இருந்தால் இப்போ பிஆர் எடுத்துகிட்டு நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ண போகிற ஆட்கள் இருந்தால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லைஃப் இன் யூகே. அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ண எலிமெண்ட் சொன்னால் நோ ப்ராப்ளம், உங்களுக்கு இந்த பற்றி தேவையில்லை. அது நீங்கள் பாஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் இங்கிலீஷில் சில நேரம் எங்கள்ட எல்லாருக்கும் இங்கிலீஷ் பேச இல்லாது, அதாவது பேச இயலுமா இருந்தாலும் எங்களுக்கு எழுத இல்லாது. ஸோ இந்த எழுதுறது பேசுகிறது ரெண்டுமே ஒரு ரிக்வயர்மெண்ட் உங்களோட நேஷனாலிட்டிக்கு போகும்போது இவங்க வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் செய்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட வச்சு சப்மிட் பண்ணி அனுப்பலாம். கீழே என்ன போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் கிடைச்சிக்கும். அப்போ நீங்கள் பார்த்தாலும் விளங்கும். 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பார்க்கலாம். 14,000க்கு மேற்பட்டோர் இலவாக சித்தியடைந்துள்ளார்கள். சிட்டியன் கில்ஸ் அங்கீகாரம் பெற்ற நிலையம். ஸோ சிட்டியன் கில்ஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சு சப்மிட் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் எல்லாரோட சர்டிஃபிகேட்டும் எடுக்கலாம். நார்மல் எல்லா காலேஜஸ்லையும் எடுக்கலாம். உங்களுக்கு அப்ரூவ் பண்ண ஆர்கனைசேஷனில் மட்டும்தான் எடுக்கலாம். ஸோ அந்த ஒன் ஆஃப் தோஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்த சிட்டியன் கில்ஸ்ங்கிற. ஸோ இதை வச்சும் நீங்கள் சர்டிஃபிகேட் அவங்களோட சர்டிஃபிகேட் தான் வரும். இது வந்து சிட்டியன் கில்ஸ்ல இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்களின் சான்றிதழ்கள் 3 தொடக்கம் 4 வாரங்களில் பெற்றுத்தரப்படும். 3 to 4 வீக்ஸுக்குள்ள உங்களோட சர்டிஃபிகேட்ஸை எடுத்து தர கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் சித்தியடையும் வரை மேலதிக கட்டணமின்றி பாடத்தை தொடரலாம். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஃபெயில் ஆகிட்டீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்கள் திருப்பி ஃபீஸ் கட்ட தேவையில்லை. திருப்பி நீங்கள் பாஸ் பண்ண வரைக்கும் அவங்களோட டெஸ்ட்டை நீங்கள் திருப்பி செய்யலாம். அது ஒரு உண்மையில் யூஸ்ஃபுல்லான ஃபெசிலிட்டி. லைஃப் இன் யூகே பரீட்சையில் சித்தி அடையாதவர்களுக்கு இதுவே இலகுவானவர்கள். லைஃப் இன் யூகேங்கிறது அது வந்து நீண்ட காலம் இருந்திருந்தாங்களுக்கு ஒரு ஈஸியான வேலை. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது வந்து ஈஸி வே டு பாஸ் த எக்ஸாம். அதே ஹோம் ஆஃபீஸ் உடனான தொடர்புகளுக்கு எங்களிடம் அனுபவம் வாய்ந்த OISC அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் உள்ளன. ஸோ உங்களுக்கு ஹோம் ஆஃபீஸ் சம்பந்தமான ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலும் இவங்கள்ட்ட ட்ரைனிங் கனெக்ட்ங்கிற ஆர்கனைசேஷன் இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட 18 பிரான்ச்சஸ் இருக்குது ஆல் ஓவர் த யூகே. ஸோ அவங்கள்ட்ட நிறைய கண்டெக்ட்ஸ் இருக்குது ஹோம் ஆஃபீஸோட. ஈவன் இன்க்ளூடிங் அந்த ஹோம் ஆஃபீஸ் ட்ராக்கர்ன்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸுக்கு பர்சனலாக இவங்களோட டேட்டா பேஸுக்கு போயிட்டு பார்க்கலாம் யார் பாஸ் பண்ணாங்க. ஸோ உங்களோட பேரோ இருக்கும்போது அவங்க உங்களை கண்டெக்ட் பண்ணுறதை விட அவங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் கனெக்ட் வெப்சைட்டுக்கே போயிட்டு பார்ப்பாங்க உங்களோட பேர் ஆல்ரெடி இருக்காண்டு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு அந்த அப்ரூவ் பண்ணி வர்றது ஈஸியாக இருக்கும் உங்களோட நேஷனாலிட்டிக்கு.
அது ஆங்கிலத்தில் புலமை குறைந்த மாணவர்களுக்கான விசேட வகுப்புகள் நடைபெறுகின்றன. இதில் மாணவர்கள் போட்டிக்கு யோசிக்காதீங்க. படிக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு விசேஷமாக ஸ்பெஷலாக வந்து எல்லாருமே இந்த ஆப்ஷனுக்கு வரக்கூடிய எல்லாரும் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் மிச்சம் பேச இயலாதாக்கள். அதால் அவங்க ஸ்பெஷலாக இதுக்கு உங்களுக்கு தெரியாததுல நீங்கள் கேட்கலாம் 2 தடவை 3 தடவை. எனக்கு தெரியும் அந்த கிளாஸுக்கு வர்றாக்களுக்கு தங்களோட பேரை கூட சொல்ல தெரியாதாக்கள் வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ஒரேடியாக அந்த நார்மல் கிளாஸில் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள கவனிப்பாங்க. அது ஐரோப்பாவில் இருந்து இடம்பெயர்ந்தோரும் பங்குடுறாங்க. வேற வேற கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிறார்கள். இப்போ சொல்லப்போனால் பிரான்ஸ், ஜெர்மனிலிருந்து வந்து யூகேக்கு வந்திருக்கிறார்களுக்கும் பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி போகும்போது கட்டாயம் இந்த லைஃப் இன் யூகேங்கிறது பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன சொன்னால் நீங்கள் நார்மலாக ஃப்ரான்ஸ்லேயோ ஜெர்மன்லேயோ வந்தாக்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக பேச எழுமன்ற சொல்லி இல்லை, எழுத எழுமன்னு சொல்லி இல்லை. அதனால நீங்கள் இந்த எக்ஸாம் மூலம் ஈஸியாக அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி இந்த நேஷனாலிட்டிக்கு போடலாம். மற்றது இன்னும் ஒரு ஆப்ஷன், அதை வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு போகிறதா இருந்தால் இல்லாட்டி அவங்களோட வெப்சைட் மெயின் ஹெட் ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு க்ளோசஸ்ட் பிரான்ச்சு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஜேஎம்சியால் தான் வந்தோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஜேஎம்சிக்கு 20 பவுண்ட்ஸ். கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ். ஜேஎம்சிக்கு இல்லை, ஜேஎம்ஏக்கு 20 பவுண்ட்ஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு என்ரோல் ஆகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருந்தும் 20 பவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து ஜேஎம்ஏக்கு கொடுக்கறதுக்கு நான் பேசி ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் போயிட்டு எந்த பிரான்ச்சுக்கு போனா இருந்தாலும் ஜேஎம்ஏ அந்த ஆர்கனைசேஷனில் கிடைச்ச இன்ஃபர்மேஷனில் தான் வந்தோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கை. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாசிங் டைம் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் பாசிங் மூலமாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். நான் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அதுக்குரிய காசை எடுத்தர ஏற்பாடு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் இங்கே நான் இன்னொரு 1 ஹவருக்கு இருப்பேன், அதுக்குள்ளே கேட்குறேன். இல்லாட்டி இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.